அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். வேலை செய்து கஷ்டப்பட்டு எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் இந்த இடத்திலே வந்து ஒரு அழகான ஒரு வேர்ஷிப்பை நடத்துறதுக்காக நன்றி சொல்லுவேன். මං හිතන්නේ බද බවන්ටම මේ කාලය අවසන් කරන්න තිබුණා කියලා ඔහු අලංකාර ලෙස අපේ සිතුවිලි ආත්ම ස්වාමින් වහන්සේ සමග බද්ධ කළා මොහු කළා. He did it very well, that praising, how it's come to the worship and connecting with the Lord God Almighty. பவனே அந்த காரியத்தை முழுக்கவுமே இன்றைய நாளை முழுக்க செய்து முடித்திருக்கலாம். காரணம் பவன் அந்த வேர்ஷிப் அந்த எல்லா காரியத்தையும் துதி எல்லாற்றையுமே வடிவாக ஒழுங்காக அதை கர்த்தரோடு எங்களை இணைத்து அந்த காரியத்தை செய்து முடித்தார். மிகவும் அழகாக இருந்தது. Really, I thought Brother Bhavan going to be continue and finishing for the service. Yeah. நான் நினைத்திருந்தேன் Brother Bhavan மிகுதியான காரியத்தையும் தொடர்ச்சியாக செய்து சர்வீஸை முடிக்க போகிறார் என்று சொல்லி. Not only that, when he was in that final the worshiping time, he connected to it for the healing. அவர் அந்த வர்ஷிப் நேரத்தில் அது மட்டுமல்ல, அந்த வர்ஷிப் முடிகிற இடையிலே அவர் அந்த சுகப்படுத்தலை பற்றி மக்களுடைய ஹீலிங்கை பற்றி அவர் அந்த இடத்துல சொன்னார். Wow, it is the perfect time to people to get the heal. Holy Spirit brought him to that place. That's why I thought if he continued it, it's going to be wonderful time. பரிசுத்த ஆவியானவர் தானே அந்த காரியத்தை பவனுக்கு கொடுத்திருந்தார். அவர் அப்படியாக மக்களுக்கு உண்மையாகவே ஒரு சுகப்படுத்தல் தேவையாக இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் ஆனாலும் பவன் அந்த காரியத்தை சொல்லுவது நான் நினைத்தேன். அவர் அப்படியே சொல்லி அந்த மிகுதியான காரியத்தையும் செய்து முடிப்பார். Today, Brother Bhatia, Brother Suresh Kumar, Brother Tarushan, they couldn't come to the church that time or whatever things. So Lord, we are praying for them to overcome these kind of life challenges through the Holy Ghost. Brother Bhatia, Brother Suresh Kumar, Brother not little, is really amazing. It's kind of a different location Jesus entered into, gave this healing. இந்த சுகப்படுத்தல் வந்து ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. இயேசு ஒரு இடத்திலே வந்து அந்த சுகப்படுத்தலை செய்கிறார். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு சுகப்படுத்தலாக வித்தியாசமான ஒரு இடமாக இருக்கிறது. Today most of the time people want to come to church to get healed. இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம் எல்லாரும் அநேகமாக எல்லாரும் சபைக்கு வந்து அந்த இடத்திலே சுகப்படுத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். Like those days, the apostles and the Jesus and the many servants of God, they went to the streets and the cities and the villages. They did those healing publicly. ஆனால் அந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த வெளியிலே ரோட்டிலே போய் அந்த எல்லாருக்கும் முன்னா பப்ளிக்காக அவர்கள் இந்த சுகப்படுத்தலை செய்கிறார்கள். So these days there are very rules and regulations, strict the things. So people doesn't want to get the problem for the churches, the pastors, for the evangelists. So they ask to people to come certain location, church or kind of hall, auditorium. So healing, meeting, processing like that way. இந்த நாட்களே சட்ட திட்டங்கள் இருக்கிறதுபடினாலே போதர்மார் என்ன செய்வார்கள், ஆட்களை நீங்கள் இப்படியான ஒரு இடத்துக்கு வாருங்கள், சபைக்கு வாருங்கள், இல்லாட்டி ஒரு ஹோலுக்கு வாருங்கள், இல்லாட்டி ஒரு வீட்டுக்கு வாருங்கள், இப்படியாக நாங்கள் இந்த சுகப்படுத்தல் ஆராதனை இருக்கிற அந்த இடத்திலே வந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூப்பிடுவார்கள். Do you know that Jesus is the 3.5 of the ministry life? He went to place, city to city, village to village, and the house to house. Teach to the people as well
make a healing or miracle or signs and wonder to the people. இயேசு கிறிஸ்துவானவர் தனது சீஷர்களோடு அவர் 3.5 வருஷம் இருந்த உலகத்தில் இருந்து ஊழியம் செய்த காலத்திலே அவர் வீடு வீடாக இடங்களுக்கு இடங்கள் வில்லேஜுக்கு வில்லேஜ் கிராமத்துக்காக பட்டணங்களுக்காக போய் அவர் என்ன செய்தார், மக்களுக்கு அவர் படிப்பித்தார். அது மட்டுமல்ல, மக்களுக்கு சுகமளிக்கிற காரியங்களையும் செய்தார். This specific story, Jesus went to the Jerusalem. Jesus went to Jerusalem. இந்த கதையில நாங்கள் பார்க்கிறோம், இயேசு எருசலேமுக்கு போகிறார். Do you know the very, for as like a Jesus life story, Jerusalem is very significant place for his ministry. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எருசலேம் ஒரு முக்கியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த முக்கியமான இடம் எருசலேமாக இருந்தது. Because he very well knew he have to come to the Jerusalem to go to the Calvary, Golgotha for the cross. Not any other city, just he has to come to Jerusalem to give his life for me, for you, for the human. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், தான் ஜெருசலேமுக்கு வந்து தான் தனது உயிரை கொடுக்க சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெருசலேமுக்கு கட்டாயமே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காகவும் தன்னை அவர் கொடுப்பதற்காக. Before his last journey to Jerusalem, then this story, he came from Galilee, the city of Galilee, to Jerusalem because there was a festival in Jerusalem. அவர் கலிலியாவில் இருந்து ஜெருசலேமுக்கு வருகிறார். காரணம், அந்த எருசலேமிலே ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று இருந்தது. Feast, Jewish feast at that day of when Jesus coming to Jerusalem. இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு வந்த ஆண்டு ஜூயிஷ் மக்களுடைய ஒரு ஃபீஸ்டாக இருந்தது, ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. But when we are seeing this story and thank you for the chosen. That chosen giving us real situation why Jesus came to Jerusalem from Galilee to do this marvelous miracle healing. நாங்கள் அந்த சோசன் அந்த கதையில் நாங்கள் பார்க்கிற பொழுது நல்லா விளக்கமாக சொல்கிறார்கள், இயேசு என்ன காரணத்துக்காக கலிலேயால இருந்து எருசலேமுக்கு வருகிறார் இந்த காரியத்தை செய்யறதற்கு. You know, right now, here, this moment, Jesus can see your heart, my heart, Joel's heart, Peter Sachin's heart, Pastor Santa's heart, everybody's hearts. You cannot hide anything from Jesus. He can read your heart, your mind, your thoughts. இந்த இடத்துல நாங்கள் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நாங்கள் மறைக்க முடியாது. எங்களுடைய இருதயத்தில் எல்லா காரியங்களையும் நாங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவாலே வாசிக்க முடியும். Many places Jesus mentioned to his disciples and other people, before you telling something your mouth, I know what you are going to tell. That means before we tell something, our thoughts, our feeling, our hearts, Jesus can read. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சிலருக்கு நீங்கள் சொல்ல முன்பாகவே நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய மனதிலே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் என்னத்தை நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் வாசிக்க கூடியவராக, அவருக்கு என்ன எல்லாமே விளங்கக்கூடியதாக இருக்கிறார். This healing was happened that way. Jesus saw one of the man in this Bethesda pool inside waiting
waiting such a long time for the get the healing. அவர்கள் என்ன என்ன செய்கிறார்? இயேசு அந்த இடத்துக்குள்ள வருகிற பொழுது அவருக்கு தெரிகிறது ஒரு மனிதன் அந்த பெதஸ்டா குளத்தடையிலே ஒரு தனக்கு சுகம் கிடைக்க வேணும் என்று காத்துக்கொண்டு 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 இருக்கிறதா. Now we are going to read John chapter 5 verse 1 to 6. Only that part. நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்களை மட்டும் இப்போ வாசிக்க போகிறோம். John chapter 5 verse 1 2 3 4 5 6. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள். Tamil, Hindi, English, Arabic, French, Spanish, Latin, Greek. யோவான் 5 1 to 6 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படியவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கிளங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். ஏனெனில் சில சமயங்களே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கிளக்குவான். தண்ணீர் கிளங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 37 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். All right, beautiful. In Hindi or Arabic? Did you find it that inside the verse, long time he waited? Also, the last in singular Bible mentioning it, Jesus once said, Dakka, he saw this man far away, maybe before he come to Galilee. This problem in this Bethesda pool, he purposely came to Jerusalem not for the feast. This 8 years waiting for the healing in Bethesda pool. Is that your Tamil or Hindi is mentioning for the long time? ඔහු දැනට බොහෝ කලක සිට ඒ ආකාරව සිටි බව දැන Jesus knows far away our life story, past and present, not only just future, forever. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பழையதையும் இப்போ நடக்கிறதையும் இனி நடக்க போகிறது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே அவர் அறிந்துள்ளவராக இருக்கிறார். இதில் போடப்பட்டிருக்கிறது அந்த வியாதியஸ்தன் வெகு காலமாய் அந்த இடத்துல இருந்ததை இயேசு கிறிஸ்து கண்டார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. Brother Joel, can you read? Yeah.
understand, brother? Problem over there, problem. 2000 years ago. Same like this problem even today. We are not seeing those things because we are not to go to the society and the cities and the villages to see the people are suffering so much things because of the, okay, in translate, yeah. இப்படியான காரியத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் காணாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அது விளங்காமல் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏனென்றால் நாங்கள் வெளியிலே சொசைட்டிக்கு போயோ நாங்கள் மற்றவர்களை பார்த்தோ மற்றவர்களை சந்தித்தோ அந்த காரியங்கள் இல்லாதனால் எங்களுக்கு அது விளங்குவதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு இப்படிப்பட்ட காரியங்களோடு பல பேர் இந்த இடத்துல இருக்கிறார்கள். இந்த I don't know, Brother Bhavan, why he start to, when he ending last part of his praising and worshipping, especially worshiping time, why he came to that place. He start to pray for the healing for the people right now who are here. எனக்கு தெரியாத பிரதர் பவன் ஏன் அப்படியான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொன்னார் என்று சொல்லி அவருடைய அந்த வேர்ஷிப் எல்லாம் முடிந்த பிறகு அவர் சொன்னார், இந்த இடத்துல உங்களுக்கு சுகம் கிடைக்க வேணும், இந்த இடத்துல உங்களுக்கு சுகம் வேணும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஜெபித்தார். He doesn't know what I am going to preach today or what I am preparing here. அவருக்கு தெரியாது நான் என்ன இன்றைக்கு இந்த இடத்துல பிரசங்கம் செய்ய போறேன், நான் என்ன இடத்துல இந்த இடத்துல சொல்ல போறேன்னு அவருக்கு தெரியாது. When I was glad when he said people who are in physically not good condition, Holy Spirit going to touch. It is according to the Holy Spirit work among us because we both together connected Holy Spirit. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் பிரதர் பவனையும் ஒன்றாக இணைத்திருந்தார். காரணம் பரிசுத்த ஆவியான அந்த இணைப்பு என்றாலும் பிரதர் பவன் சொன்னார், இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு சுகம் கிடைக்க வேணும் என்று சொல்லி. ஆகவே நான் சொல்ற காரியத்தையும் பிரதர் பவன் அந்த இடத்துல சொன்னதையும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் 2 பேரையும் இணைத்திருந்தார். Yeah, when we is worshipping, he knows that the pain, somebody has a pain. In the knee? Yeah. Okay, right now I would like to ask, is there anyone getting hard pain? Your knee? Do you have knee pain? யாருக்காவது முழங்கால் whatever நோவு body இருந்ததோ pain? அல்லது உடம்பு சசிகலா. Praise the Lord! It is the Holy Spirit, Brother Bhavan. Again and again the Lord talked to him. Again and again he's talking to him regarding the knee pain and the other pain. But Sister Sasikala said she has a pain now. We don't want to wait until finish this sermon. We are going to pray right now for her. Brother Bhavan, please. Sanuja also said behind the knee she has a pain. Brother Bhavan, please come to front. Yes. Because when Holy Spirit reveals something, we don't need to wait. We have to get action right now to pray. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துற பொழுது நாங்கள் அதுக்காக உடனடியாகவே நாங்கள் அந்த காரியத்தை செய்யணும். நாங்கள் பொறுமையா இருக்க தேவை. Even though she went to knee down, that means your faith going to be healed completely, Lord. Even Satanusha. அவர்கள் முழங்கால சிஸ்டர் சசிகலா எல்லாம் இருந்தாலும் முழங்கால இருந்து விட்டா நான் அவருக்கு அந்த முழங்கால் இருந்தாலும் நாங்கள் அவருக்காக ஜெபிக்கிறோம். Environment already prepared to heal this both of sisters. இந்த இடத்தை ஆண்டவர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் இந்த 2 சகோதரிகளுக்கும் சுகம் கிடைக்கும்படியாக. Because Holy Spirit revealed to Brother Bhavan there is some problem to our sisters. So
Now they are in front of us, front of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அந்த பவனுக்கு விளங்கப்படுத்தினார், இந்த இடத்துல யாருக்கு ஒரு சுகம் தேவை, இந்த இடத்துல அவர்களுக்கு சுகம் தேவை என்று சொல்லி அவர்கள் இருவரும் இப்போது ஆவியானவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். Just keep your mind, your heart, soul for this healing has to be fulfilled when Brother Bhavan starting to pray, then finish. That means when you are going to go for your place, still maybe your pain, keep your faith. பவன் இந்த நேரத்திலே நாங்கள் பவன் ஜெபிக்கிற பொழுது நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஆவி ஆத்மா எல்லாத்தையும் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே நாங்கள் ஜெபத்துக்குள்ளாக போவோம். பவன் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு சில வேளை அந்த இடத்துல அந்த நேரம் சில வேளை உங்களுக்கு இயலாமல் அது மாறாமல் இருந்தாலும் விசுவாசத்தோடு போங்கள், அந்த சுகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த விசுவாசம் உங்களை சுகப்படுத்தும். Even though when they are leaving from this church, still they have a pain. சபையை விட்டு போகும்பொழுது உங்களுக்கு அந்த நோய் இருக்கலாம். But remember, when you are asleep and wake up in the morning, you can see the miracle. You can see the healing, what the Holy Spirit did. So that means what I am explaining, then right now you can get it that healed completely, but there are also the certain time period get it time to work it because of your faith, your action, your behavior, your attitude all together. So but still believe today definitely that healing already proclaimed to get fullness of healing, complete healing. Hallelujah. இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதாக உங்களுக்கு சுகம் கிடைத்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் சில வேளை உங்களுடைய விசுவாசத்தினால நீங்கள் கொஞ்சம் நாட்கள் எடுக்கலாம், ஆனாலும் நீங்கள் அந்த விசுவாசத்தை தளர விடாது ஆண்டவருக்குள்ளாக உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். Amen, Brother Bhavan. Yes, you can start. Just hallelujah. You already revealed. Hallelujah. Hallelujah. Yeshuvi. Thank you, Lord. Amen. 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 Yes, Holy Spirit. 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 Yes. Yes. வியாதியோடு நோவோடு இருப்பது உமக்கு விருப்பமில்லை. அதனாலே தான் கர்த்தாவே நீர் இந்த இடத்திலே வெளிப்படுத்தினீர். தேவனை வெளிப்படுத்தின தேவன் நீங்க சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இவர்கள் இந்த இடத்தில் இருந்து போகும் பொழுது அப்பா உம்முடைய சுகத்தை உணரக்கூடியதாக, உம்முடைய தேவ வல்லமையை உணரக்கூடியதாக தேவனே நீங்கள் இவர்கள் மேல் உம்முடைய கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்திலே வலி இருக்கிறதோ, எந்த இடத்திலே வேதனை இருக்கிறதோ கர்த்தாவே, இந்த நேரத்திலும் அந்த வலியை வேதனையை நீங்கள் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே உம்முடைய கரத்திலே இருந்து, உம்முடைய கரத்திலே இருந்து ஆணி அடிக்கப்பட்ட கரத்திலே இருந்து கொடுக்கிற விடுதலையானது கர்த்தாவே நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு சுகமா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை, உம்முடைய சுகம் அளிக்கும் கரம் இவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய வல்லமை, உம்முடைய கரத்தை உணரத்தக்கதாக தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Precious blood of Jesus Christ. Believe it's done. Testify next Sunday. Today Rachel put the testimony. No one, but next Sunday we have 2 testimonies. What the God did for their lives. Holy Spirit, thank you. This revelation gave to Brother Bhavan. Thank you. Thank you, sister. Believe it. Are you okay, sister? Yeah. Wonderful. Hallelujah. Holy Spirit, these are very simple mean toddler room work we did it. நாங்கள் இந்த இடத்திலேயும் செய்த காரியம் ஒரு 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 சிறிய பாடசாலையிலே பிள்ளைகள் அந்த
Not even daycare. Like than that, like a Sabrina, you know Sabrina's age work Brother Bhavan and me did here. இந்த நேரத்தில் சிஸ்டர் ஷாலினி பிள்ளை சப்ரீனா அந்த வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அப்படியாகத்தான் நானும் பிரத பவன் உங்களுக்கு ஜெபித்தோம். But Jesus not taking it simply. For him, it is very serious matter because the revelation came through the Holy Spirit. I cannot continue my story. It's start to come my mind. What is Brother Bhavan want to tell to these people about healing? That's why I ask again him. Then he see something I saw. So Lord, we call that two sisters. Maybe just not their problem in the knee. There are many issues in their physical body and their lives today. This moment, starting on this moment, Holy Spirit working among you, you both, your families, your husbands, your children's. Hallelujah. Because when we are obeying to very small matter to the Holy Spirit, show us, reveal us, Jesus so happy about that we honor and our whole honor and the glory for the Lord, for you, because we got it that to obey, obedience to you, to stop our story sermon and listen to the Holy Spirit what he said. So that's the he need. நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அந்த கீழ்ப்படிவங்களுக்கு முக்கியம் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வசனத்தை சொல்லி கொண்டு போனாலும் நாங்கள் வசனத்தில் சொல்ற பொழுது எனக்கு பவன் அந்த காரியத்தை ஏன் சொன்னார் என்று கேட்க வேண்டும் என்று திரும்ப வந்து நான் கேட்ட பொழுது வசனம் எல்லாம் முக்கியம். பிரதர் பவனுக்கு பரிசுத்தாவியானவர் என்ன சொன்னார் முக்கியம். அந்த காரியத்தை சொல்ற பொழுது நீங்கள் ரெண்டு சகோதரிகள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கால் மட்டுமல்ல, உங்களுடைய ஆவி ஆத்மா சர்வம் மட்டுமல்ல, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சுகம் கிடைக்க ஆண்டவர் இந்த நாளை உங்களிடத்திலே கொண்டு வந்தார். No one, no any God like that. You Jesus. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. Sermon finished. This is the Holy Spirit want to today to do that. Remember this 38 years man, he waited that pool of Bethesda to get healed from who? Not for Jesus. There is a system, those days culture made it that Bethesda pool, when the water shaken in, they thought it may be angel come and shakening what? Strain. Or some superstitious. What does that mean? Mithya. Superior. It's not superstition. Mithya. Something, some God somehow coming to that pool. They are shakening water. At that shakening time, who are the person firstly jump to the water? He or she going to get healed. First, only first. Second one, So this man waited 38 years because he didn't get the chance to firstly jump. Others get step out before him. So Jesus saw how long he suffered to not to get to chance to jump to the pool. I don't know what this pool, Bethesda pool, what they made.
maybe swimming, maybe enjoying for who are the people, rich people come as like today's swimming pool. But when Jesus went there, no any rich people swimming that pool, no any enjoyable things are going on that pool. There is a 5 stages that pool, 1, 2, 3. All over the places are sick people waiting to get the chance to go. Here in the beginning, they're mentioning there is the paralyzed people, blinded people, the people who are the really they lame. every kind of sick people. அந்த இடத்துல அந்த பெத்தெஸ்டா குளம் வந்து அந்த குளத்தை வந்து அவர்கள் கிளக்குவார்கள். யார் வந்து கிளக்குவார்? ஏஞ்சல்ஸ் வந்து கிளக்கலாம். யார் வந்து கிளக்குறார்கள் தெரியாது. அந்த குளத்தை கலக்கின பொழுது அந்த குளம் கலங்கின உடனே முதலாவது தான் அந்த குளத்திலே குதிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். ஆகவே இந்த வியாதிப்பட்டவருக்கு அந்த முதலாவதாக அந்த இடத்திலே குதிக்க முடியாது. அவர் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனாலும் அவர் அந்த இடத்துல எப்போ நான் குதிக்கலாம் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே அது வந்து ஒரு மிகவும் பணக்காரர்கள் என்ஜாய் பண்ற ஒரு குளமாக ஸ்விம்மிங் பூல்னு நாங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, அந்த இடத்துல சுத்த வர வியாதியஸ்தர்கள் எப்போ நாங்கள் அது கலங்கும் அந்த தண்ணீர் அதிலேயே நாங்கள் பாய்ந்து நாங்கள் முதலாவதாக குளிக்கும் பொழுது எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று காத்திருக்கிற ஒரு இடமாக இருந்தது. Maybe we are also in our lives waiting such a long time to meet Jesus. We'll staying such a long time to get some kind of miracle. Maybe we are waiting such a long time to get some blessings. So these kind of things, even though in our life, because the problem, the 38 years, his physical ability doesn't give to opportunity to jump, because there is a people surrounding the pool edge. There are another layer, another people. This man far away, he cannot jump to come. So Jesus take care his heart. எங்களுக்கும் இப்படித்தான் பல பிரச்சனைகள் பல காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு அதிலே எப்படி என்று விடுபட்டு கொள்ள முடியாத ஒரு நிலை. அந்த மனிதனும் அதே போல அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ அவனுக்கு இயலாது அந்த இடத்துல போய் குதிக்க முடியாது. முதலாவதாக அவன் இப்படியே 38 வருஷம் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு அவனை கண்டார். Do you know Jesus healed 12 years of period sick people, 18 years of age of the time of sick people. This is the huge age weighted man. We couldn't find any other number. Years 38. This is very special person. Jesus get attention to heal. இயேசு 12 வயது சிறுமியை சுகமாக்கி இருக்கிறார். அப்படியாக பல காரியங்கள் இயேசு இருக்கிறார். ஆனாலும் இது 38 வருஷ காலமாக ஒரு வியாதியாயிருந்து காத்து கொண்டிருந்த மனுஷனை சுகப்படுத்த ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷித்த காரியமாக இருக்கிறது. I don't know, Sister Sasikala, how long you are accepted Jesus Christ and waiting for his complete some blessings, waiting for some special things from Jesus. But the day today you started to get it, his real blessing starting today. சசிகலா, எனக்கு தெரியாது நீங்கள் எவ்வளவு காலமாக கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு நீங்க இருக்கிறீர்கள்னு சொல்லி. ஆனாலும் நீங்க எவ்வளவு காலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை காத்து கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு காலமாக பல காரியங்களை யோசிக்கிறீர்கள். ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கு சுகம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலையுமே ஆசீர்வாதத்தோடு கூடிய சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். Also as well, Sister Tanuja, all the way to Sri Lanka to come to Canada to together start to new marriage life with the Bhavan. So I don't know how long she had this desire to fulfilling in Canada, but one thing, something extraordinary happening now, right now, her life. She met the Lord Jesus personally in her life. சனஜா
ஸ்ரீலங்காவிலிருந்து இவ்வளவு காலத்துக்கு பின்பாக இந்த இடத்திலே வந்து பவனோடு சேர்ந்து வாழுறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடியதாக அவருக்கு உதவி செய்திருக்கிறார். Before finish, come to 5, 6, 7. Can you read it? Already we did 7, 6 after. So, because this is all you already read. Do you want to be made well? Do you want to heal? Jesus asked him the question directly, direct question. Jesus didn't ask the story, but he start to read. He start to Jesus to explain his worry, his pain, such a long time, the waiting story. Come to verse 7. நாங்கள் 7வது வசனத்தை பார்ப்போம். அவர் இவ்வளவு காலம் அவர் இப்படியாக கவலைப்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி அந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கு. Jesus asked direct question, do you want to heal? Then he start to story. Yes. Oh. Oh my gosh, he start to explaining to share with Jesus what happened to me. See my situation in Hindi, brother Sachin. Sachin, he went over there. Yes, brother Sachin. Yes. Sometimes we are like that. Jesus asking direct question, do you want to blessing? Do you want to, what your heart desire? We are going to start. We are not going to give to direct answer for the Jesus. We are going to start, Jesus, see my life, how hard it, how suffering I am to come to this place until you are meeting. Even though after that, Jesus not surprised his story, because Jesus know everything, how long he waited, what is the problem he facing. Jesus doesn't want to those explanation, but he didn't even refused it. Stop, man. I'm so hurried to go out. I want to heal you. You start to something. No, even though he listened, Jesus always listening our story. Even though it is 1 hour, 2 hour story, Jesus just waiting and listening our story, our pain, our hardship. That's our Lord. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் எல்லாமே. அவருக்கு எல்லாமே முதலே அவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்கு என்ன பெயின் இருக்கிறது, எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு என்ன வியாதி இருக்குது, எல்லாமே அவர் தெரியும். ஆனாலும் அந்த மனுஷன் அந்த தன் கதையை சொல்லுறான், நான் 38 வருஷம் இப்படி என்று. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, நான் போறேன் எருசலேமுக்கு, எல்லாவற்றையும் நிப்பாட்டு, நான் உனக்கு சுகம் தந்துட்டு போவேன். அவர் சொல்லவில்லை. அவர் அந்த மனுஷன் சொல்ற எல்லா காரியத்தையும் 1 மணத்தியாலமோ 2 மணத்தியாலமோ ஆறுதலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். Maybe surrounding other people who are still want to heal, they listened maybe Jesus what he is asking him. Maybe they don't care. Maybe is someone coming, ordinary man. Jesus not coming with the glory and the power and the lightning to see that man. If he came like that, other people also looking him, oh wow, angel, one of the angel came, so we also can get the heal. No, Jesus very ordinary man as like you and me, just came and talking him. Maybe other people don't care what they are talking, what their story. So it is easy to Jesus to heal very privately that man and left out that place. இயேசு கிறிஸ்துக்கு ஈஸியாக இருந்தது என்னன்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய குளோரியாக பெரிய ஒரு மனிதனாக அந்த இடத்துல வரவில்லை. அவர் ஒரு சாதாரண எங்களைப் போல ஒரு மனிதனாக அந்த இடத்துல வந்தார். சுற்றி இருந்தவர்கள் இது ஒரு சாதாரண மனிதன், அவரோட கதைக்கிறார்கள் என்று பார்த்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குளோரியாக அவர் சுகப்படுத்துகிறார் என்று சொல்லி அவர் அறிந்தால் எல்லாரும் ஓடி வந்துருப்பார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு சாதாரண மனிதனாக வந்தபடியால் அவருக்கு சுகமாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. அந்த 38 வருஷ காலமாக வியாதியா இருந்த மனுஷனுக்கு சுகம் கொடுப்பதற்கு Jesus need that simple
simplifying life and the story. As like Brother Bhavan came to do his praise and worship here. He didn't tell me, Pastor, I'm going to pray for the today healing. Jesus gave me some vision to, Pastor, maybe you can rest today. I'm going to continue this service. No, he just came simply. Whatever song he has, he did it. In between time, he worshiping, lonely, just keyboard, some note are working. Holy Spirit, reveal something simple, simplifying, simple, ordinary things. Jesus is very respectable, because when we are getting that some extraordinary something for our life, Jesus and the Holy Spirit difficult to work with us. So just as we are, the original genuine life, we have to come and face to him. It happened to this man, it happened to Brother Bhavan today, it happened to Sister Sasikala, it happened to Sister Tanusha, it happened to me today. He is looking very ordinary, simple way to come to him. நாங்கள் சாதாரணமாக அந்த இடத்துல வந்து காரியத்தில் செய்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் சாதாரணமாக செய்கிற பொழுது, இந்த வாழ்க்கையிலையும் அப்படியாக தனுஜாண்ட வாழ்க்கையில, சசிகலாண்ட வாழ்க்கையிலையும் அப்படியாக இருந்தது. காரணம், பிரதர் பாவன் இந்த இடத்துல வந்து, நான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்லிவிட்டார், மீதிய காரியங்களை நான் செய்ய போறேன் எல்லாரும் அப்படி என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லவில்லை. ஆறுதலாக பரிசுத்த ஆவி சொன்ன காரியத்தை சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு அவர் முடித்து பாஸ்டர்ட்ட என்னுடைய கையில் தந்து விட்டு அவர் போய்விட்டார். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை விளங்கப்படுத்தி, ஒரு சாதாரண இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சாதாரணமாக வந்து அந்த இடத்துல அந்த 38 வருஷமாக இருந்த மனிதனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது போல, இந்த இடத்துல உங்களுக்கும் பிரதர் பவன் கூடாக அந்த காரியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய உதவி செய்தார். This is very great, simple example how Holy Spirit working among us. இது ஒரு மிகவும் ஒரு சிறிதான ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிறது, எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக வேலை செய்கிறார் என்று சொல்லி. So this is one of the pool Bethesda, called name Bethesda. There's the very famous another pool in same John chapter 9 verse chapter 9, Siloam. You know that name, Siloam. Siloam also like this pool. One of the healing happened over there also. I think you remember Jesus first time did like this very ugly matter to heal someone. That chapter 9 story, one of the blinded man came to completely, he was blind when he was born blinded man, as like a small kuti came from the mother's womb. Eye blinded. He never opened his eyes. Blinded. Jesus met that man. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஷிலோவாம் குளத்தண்டையிலே ஒரு கண் தெரியாதவனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். அவன் வந்து பிறக்கேக்கலையே, வயிற்றுல தாயின்ற கற்பலத்திலிருந்து வெளியில வரும் பொழுது அவன் கண் தெரியாதவனாக இருக்கிறான். Jesus never ever after that did like this very ugly කැත්ත වැඩක් කළේ ජීසස්. මොකද්ද කළේ? කියලා අරගෙන ඒක පොළවට දාලා මැටි ටිකක් හදලා පස් soil make the flame and put it as a small ball, put it that bone binded man's 2 ice ball inside. He put it these 2 eyeballs and said to him, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் இப்படியான ஒரு, நாங்கள் என்றால் சொல்லுவோம் ஒரு குப்பையான வேலை என்று சொல்லி, அவர் அந்த தன் வாயில இருந்த அந்த துப்பி அந்த அதில் எடுத்து அதை மண்ணோடு கலந்து ஒரு உருண்டையாக செய்து அந்த கண் தெரியாத மனிதனுடைய கண் ரெண்டிலையும் வைக்கிறார். What Jesus said, okay, now I put it some treatment for you, go to Siloam pool and took some water from the pool, wash your face. அவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு ஒரு காரியம் செய்து விட்டேன், இந்த கண்ணுக்கு
நான் மருந்து போட்டு விட்டேன், நீ போய் சிலோவான் குளத்திலே போய் அந்த மருந்து அந்த கண்ணில் இருக்கிறதை கழுவு என்று சொல்லுகிறார். See the different location, different people, different disease. How Jesus make a different way to heal them. Both places are pools, swimming pool or whatever pool. There is a water. That's two places. One of the man should go to that pool, take their water and wash your face to get healed. But this man want to jump to the water, get healed. That's the traditional call them. But Jesus didn't say, okay, jump and come. You are going to get healed. No, Jesus didn't say any water story for this man. He said, finally, even though second time he didn't ask, do you want to heal? No, he said his dukkha, vedanava, prashanaya, problem, hardship. He said, Jesus listened and said, take your mat, rise up, take your mat and go home. இயேசு அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பூல் இருக்கிறது, ஒன்று சிலோவான் பூல் இருக்கிறது, ஒன்று பெத்தஸ்டா பூல் இருக்கிறது. ஆனால் ரெண்டு இடத்துலையும் தண்ணி இருக்கிறது, ரெண்டு இடத்துலையும் வித்தியாசமான காரியம். இந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த தண்ணி எப்போ கலங்கு, நான் முதலாவது போய் குளிக்க வேணும், அதிலே குதிக்க வேணும், அப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று. ஆனால் இயேசு அந்த மனிதனுக்கு சொல்லவில்லை, நீ போய் குளி, இந்த குதி, நான் உனக்கு தள்ளி விடுகிறேன், நீ குதித்துட்டு வா, உனக்கு சுகம் கிடைக்கும் என்று. இயேசு அவருக்கு சொல்கிறார், உண்டு எல்லா பாரத்தையும் விட்டுவிடு, இன்றைக்கு உனக்கு சுகம் கிடைக்கும். அந்த இடத்திலே மற்ற இடத்திலே பார்க்கிறோம், சீலோவாம் குளத்தடையிலே இயேசு என்ன சொல்லுகிறார், கண்ணிலே அவர் அந்த மருந்தை வைத்து விட்டு சிலுவாம் குளத்திலே போய் நீ கழுவு என்று சொல்லி ரெண்டு வித்தியாசமான விதமாக அந்த சுவப்படத்திலே செய்கிறார். Hallelujah. Please read last 8 and 9 verse. கடைசியாக 8வது 9வது வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். 8 and 9 verses. Same chapter, chapter 5, verses 8 and 9. Mm-hmm. Hallelujah. Uh-huh. எழுந்து the power of the Holy Spirit, anointed Lord Jesus to do those miracles. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இப்படியான அற்புதங்களை செய்ய அவர் உதவி செய்தார். Very wonderfully and miraculously and secretly there are 100 over people, sick people surrounding that Bethesda pool, but even though nobody doesn't know how Jesus healed this man, only other all the people saw long time lay down this man with the mat. Suddenly he get up, took his mat, now he's going. Only that are all the other people saw Jesus so privately, so personally come and heal our hearts, heal our brain, heal our body. That's the Jesus. இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு அவர் பர்சனலாக தனி எங்களுக்கு சொந்தமாக வந்து அவர் எங்களுக்கு எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்துமா எங்கள் சரீரத்தில் எல்லா காரியங்களையும் தொட்டு குணப்படுத்துகிற தேவன். அந்த இடத்துல எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பேர் இருந்தார்கள், அந்த வியாதியிலிருந்து குணப்பட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி, யார் அதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படியான ஒரு சாதாரணமான மனிதனாக இயேசு வந்து அந்த இடத்துல அவர்கள் கண்டது என்ன, அந்த பாயிலே படுத்திருந்தவன் திடீரென்று இந்த பாயையும் சுத்தி கொண்டு எழும்பி போகிறதை கண்டார்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சாதாரணமாக மனிதனாக வந்து எங்களுடைய எல்லா வியாதிகளையும் தொட்டு குணப்படுத்துவதாக இருக்கிறார். Amen. After that this healing, Jesus got it huge problem because and that day was the Sabbath. So Jewish people, they're not allowed to do anything Sabbath day, but Jesus did. Even though Sabbath day, Jewish tradition leaders, Sadducees, Pharisees want to
kill this man. He's brokening the Moses, our God's laws. He got it problem. But that man, so happy, he healed, he jumping, he ran away to home. That our Jesus, he got it problem because of me, because of you. It's okay. He's God. He's Lord. He know how to deal with that. But he gave me healing, fullness, blessings, fruitfulness. Thank you, Lord Jesus. Thank you. Is good? Very good. That's your Jesus. That's my Jesus. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஓய்வு நாள் அன்று அது சுகப்படுத்தல் நடந்திருக்கிறன்னு சொல்லி அது ஓய்வு நாளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஓய்வு நாளை சுகப்படுத்தினாலே அவருக்கு மிகவும் ஒரு பிரச்சனை. பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் சேர்ந்து ஓய்வு நாளே யூத மக்கள் ஓய்வு நாளை ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவர் சுகத்தை தந்தார். அவருக்கு பிரச்சனை, ஆனால் எங்களுக்கு சுகம். அந்த மனுஷன் பெதெஸ்டாவில் இருந்த மனுஷன், அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது தெரியாது. அவன் துள்ளி குதித்து சந்தோஷமாக தனது சுகப்படுத்தலை அவன் மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தான்.